சவுலுக்கும் தாவீதுக்கும் உள்ள வித்தியாசங்கள். தாவீது ஆடு மேய்த்து கொண்டிருந்தபோது சாமுவேல் மூலமாக அழைத்து வரப்பட்டு அபிஷேகம் பண்ணப்படுகிறான். சவுல் தன் தகப்பனின் கழுதையை தேடிச் சென்றபோது சாமுவேல் மூலமாக அபிஷேகம் பண்ணப்படுகிறான். தாவீது அபிஷேகம் பண்ணப்பட்ட பின்பும் பல உபத்திரவங்களுக்கு பின்பு ராஜாவாக மாறுகிறான். சவுல் அபிஷேகம் பண்ணப்பட்டவுடன் ராஜாவாக மாறுகிறான். தாவீது சவுல் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் என்று அறிந்து அவனை கொல்ல விரும்பவில்லை. சவுல் தாவீதோடு கர்த்தர் இருக்கிறார் என்று அறிந்தும் அவனை கொல்ல தேடுகிறான். தாவீது தன் பாவத்தை சாமுவேல் சொன்னபோது ஏற்றுக்கொள்கிறான். சவுல் தன் கீழ்ப்படியாமையை சாமுவேல் சொன்னபோது ஒத்துக்கொள்ளாமல் காரணங்களை சொல்கிறான். தாவீது தன் பாவத்திற்காக தேவனிடம் மிகவும் மனம் வருந்தி மன்னிப்பு கேட்கிறான். சவுல் தன் பாவத்திற்காக தேவனிடம் மனம் வருந்தி மன்னிப்பு கேட்கவில்லை. தாவீது பாவம் செய்ததில் பரிசுத்த ஆவி தன்னை விட்டு போய்விடக்கூடாது என்று மனம் வருந்துகிறான். சவுல் பாவம் செய்வதில் தன் பதவி போய்விடக்கூடாது என்று மனம் வருந்துகிறான். தாவீது ராஜாவான பின்பு தேவனுடைய மகிமையை தேடுகிறான். சவுல் தன் சுயமகிமையை தேடுகிறான். தாவீது தேவனிடம் விசாரித்து காரியங்களை செய்கிறான். சவுல் தன் விருப்பப்படி காரியங்களை செய்கிறான். நாமும் தேவனுக்கு பிரியமானவைகளையே செய்ய நாடுவோம்.